ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்குள்ளே வந்தவொடனே அம்மா சாப்பாட வாடான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. என்னம்மா சாப்பாடு செஞ்சுருக்கீங்க? உடம்பு முடியாட்டாலும் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எங்கள் அம்மா வா அப்படின்றாங்க. சரி கோச்சிக்கிட்டாங்க. காலையில் அம்மாட்ட புளியோதரை கேட்டிருந்தேன். கோயிலில் வைப்பாங்களே ஃப்ரெண்ட்ஸ், அந்த புளியோதரை இந்த கடலப்பருப்பெல்லாம் போட்டு வைப்பாங்களே அந்த மாதிரி வச்சு தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சரிடா வச்சு தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வந்து பார்த்த உடனே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னம்மா இது ஒரு வகையாக புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இது பேஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன்டா, கடையில் விற்றாங்க பாக்கெட்டு 10 ரூபாயாம், அந்த போட்டு விரவிருக்கேன்டா அப்படின்னாங்க. இதில் கடலப்பருப்புலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டது, கடலைப்பருப்பு நம்ம தான்டா வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வச்சாங்க. அது வாசம் செம்மையாக தான் இருந்துச்சு. ஆனால் பேஸ்ட்டுன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த சாப்பாடுக்கு அது விரவி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு காம்பினேஷன் மேடம் என்ன வச்சுருக்காங்க தெரியுமா? உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. அந்த புளியோதரைக்கும் அந்த உருளைக்கிழங்குக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன தான் உடம்பு முடியாட்டாலும் பிள்ளை பசிக்குன்னு நினச்சா அவசரமாக செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது தாய் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள கோவப்படாமல் அவங்க என்ன கேட்குறாங்களோ அன்பாக வச்சு பார்த்துக்கிட்டாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு எல்லா உடம்பும் சரியாக போகும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.